எல்லா மன்றங்களும் அவங்களுடைய திறமையை காட்டிட்டு இருக்காங்க. கலை சங்கமம் நிகழ்ச்சியில நம்மளுடைய ஆரணி சிவா நாடக மன்றத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு கலை சங்கமம் நிகழ்ச்சியில சிவா அம்மு கலை குடும்பம் நாங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து இது போல விழாக்கள்ல நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல குரு நமஸ்காரம்னு ஒண்ணு இருக்கு. என் அப்பா நடத்தின தொழிலை நான் எடுத்து நிறைய பேர் இருக்காங்க. குரு நமஸ்காரம் இப்ப பண்ணணும். அப்ப நீங்களும் பாயப்போ மேல வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி வாங்க. நட்பு இந்த உலகத்துல எவ்வளவு பெருசு. ஒரு கலை அமைதியா இருங்க. மகன் இருந்தாதான் அந்த கலையை எடுத்து நடத்தணும்னு இல்ல. ஆரணியில 40 ஆண்டு காலமா நடத்திட்டு இருந்த என்னுடைய அப்பா தவறிய பிறகு, நீ வாமா உன்னால முடியும், என் நண்பனுடைய கலையை நீ எடுத்து நடத்தணும், நீ ஒரு பையன் மாதிரிதான், எனக்கு பொண்ணுன்னு நினைச்சு பின்வாங்காத வா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உற்சாகம் கொடுத்து என்னுடைய பாய் அப்பாவுக்கு, அதாவது நட்பு மதத்தை கடந்தது. அந்த மாதிரி எனக்கு ஒரு அப்பாவா, இன்னைக்கு அப்பா என் கண்ணு முன்னால் இல்லைன்னு நான் நினைக்கிறதே கிடையாது. எனக்கு அப்பாவா என்னோட பாய் அப்பா இருக்காரு. அதுக்கு அடுத்து எல்லா அப்பாவுடைய நண்பர்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. இவங்க எல்லாரோடைய சப்போர்ட்டால தான் எங்களுடைய சிவா அம்மு கலை குடும்பம் அப்படிங்கிற ஒரு கலை குடும்பத்தை என்னால தாங்கி பிடிக்க முடியுது. முக்கியம் என்னால அங்கிருந்து இங்க நடந்து வரவே அப்பா அப்படின்னு இருந்துச்சு. நாடக கலைஞர்கள் ஆகட்டும், எல்லா கலைஞர்களுக்குமே நீங்க கொடுக்கிற இந்த கைத்தட்டு தான். அதாவது எத்தனையோ கலைகள் இருக்கு. இன்னைக்கு போன்ல யூடியூப் ஆன் பண்ணாலே பரதம் பார்த்துக்கலாம், நாடகம் பார்த்துக்கலாம், பாட்டு, சினிமால இருந்து எல்லாமே வருது. ஆனா இந்த மாதிரி உட்காந்து பாக்குற கூட்டம் இருந்தா மட்டும்தான் இந்த கலைக்கு வேலை. இவ்வளோ இருந்தும் இந்த மாதிரி அழகா உட்காந்து பாக்குற கலை ரசிகர்களால தான் இந்த மாதிரி கலை மென்மேலும் வளருது. இந்த மாதிரி கலை ரசிகர்களுக்கு எங்களுடைய ஆரணி சிவா அம்மு கலை குடும்பத்தின் சார்பாக கலை வணங்கி நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. இந்த செல்போன் பேசிட்டு போறவங்க தயவு செய்து செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க. அது உங்களுக்கும் ஆபத்து, எதிர்க்க வரவங்களுக்கும் ஆபத்து. அதையும் நம்ம தெரிஞ்சவங்க நண்பர்களே அந்த மாதிரி தவறு செய்யும் போது கூப்பிட்டு கேட்கணும்னு இருக்கும். சரி என்ன நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுறதா இருக்கு. தயவு செஞ்சு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கெல்லாம் கொஞ்சம் மாறுங்க. செல்போன் பேசிக்கிட்டே வாகனங்களை ஓட்டாதீங்க. கட்டாயம் ஹெல்மெட் போடுங்க. ஏன்னா நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்க முடியும். நம்முடைய கலைத்துறையை பெருமை பிடித்து மறைந்த நண்பராக விளங்கிக் கொண்டிருந்த சிவா அவர்கள் நாடக கலைக்கு பெருமை சேர்த்து நாடகத்தையும் அருமையாக நடித்து காட்டியவர் தான் அமர்ந்து. இந்த நாடகம் கலைய கூடாது, கலையினுடைய பெரிய கூடாது என்பதற்காக காத்து வருகின்றவருடைய திருமகள் அம்மு அவர்கள் இந்த நாடக கலைக்கு பெருமை சேர்த்து கலைக்குழுவை பாராட்டிக் கொண்டு கவர்னர் அரசாங்கத்திற்கு கவன ஈர்ப்பு கொடுக்கவே நாடக கலைஞர்கள் தமிழ்நாடு அரசு என்று கலைஞர்கள் பெயர் பெற்று 3000 அளித்திருக்கிறது நாடக நலிவுற்ற கலைஞர்களுக்கு. அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சி தலைவர் மூலமாக கலைஞருடைய அட்டை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் பல சேவைகளை செய்ய வேண்டும் நாடக கலைஞர்களுக்கு என்ன நலிவுற்று இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட கலையை ஊக்கப்படுத்துவதற்காக நம்முடைய ஆரணி மாநகரத்திலே பெருமை பேசப்பட்டிருக்கின்ற சிவா அம்மு நாடக குழுவின் பல கலைஞர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அருமையாக இன்று விழாவை ஏற்பாடு செய்து நாடக கலைஞர்கள் அருமையாக வீதி எல்லாம் நடித்துக் கொண்டு இந்த மேடையிலே கோட்ட மைதானத்தில் நடத்தி வந்த அன்பு உள்ளங்களுக்கு கோடாறு கோடி நன்றிகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் சிவா அம்மு நாடக மன்றத்தினுடைய கலைக்குழுவை சேர்ந்தவர்கள். அந்த நமக்காக இவ்வளவு நேரம் புகைப்படம் எடுத்த மச்சான் கதிரவன் அவர்களுக்கு சால்வை அளிக்கிறேன். கடைசி வரை இருந்து பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு